ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய என் குருநாதர் திண்டுக்கல் சின்னராஜயாவின் திருவடி பணிந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நல் உள்ளத்திற்கு உங்கள் அஸ்ட்ரோ திருச்சி வீராவின் பணிவான வணக்கங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு: யாருக்கு முதலில் திருமணம் நடக்கும்? ஒரு சில குடும்பங்களில் அண்ணன் தம்பி என சகோதர வர்க்கம் இருக்கும். இதில் இளைய சகோதரனுக்கு முதலில் திருமணம் நடந்துவிடும். இதற்கு காரணம் என்ன? ஜோதிடம் என்ன சொல்கிறது? மூத்த சகோதரர் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 7ஆம் பாவகம் கடந்து நின்றால் இந்த ஜாதகர், அதாவது மூத்த சகோதரனுக்கு முதலில் திருமணம் நடக்கும். லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி முன் 7ஆம் அதிபதி நின்றுவிட்டால் மூத்த சகோதரனுக்கு முதலில் திருமணம் நடந்திடும். இது சராசரியாக நடப்பது. இரண்டாவதாக, இளைய சகோதரனுக்கு திருமணம் நடக்க காரணம் என்ன? மூத்த சகோதரர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் களத்திர பாவகம். இந்த பாவத்திற்கு முன் சகோதர பாவத்தின் களத்திரக்காரகன் நின்றுவிட்டால் அந்த சகோதர வர்க்கத்திற்கு தான் முதலில் திருமணம் நடக்கும். மூத்த சகோதரர் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி 7ஆம் பாவத்திற்கும் 7ஆம் அதிபதிக்கும் முன் நின்றுவிட்டால் இளைய சகோதரனுக்கே திருமணம் முதலில் நடக்கும். இளைய சகோதரர் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 7ஆம் பாவகம் மற்றும் 7ஆம் அதிபதி கடந்து நின்றால் இளைய சகோதரனுக்கு முதலில் திருமணம் நடக்கும் என்று சொல்லி இந்த சேனலை மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்யுங்க என்று சொல்கிறேன். அன்பே சிவம், அன்போடு இருப்போம், அறநெறி தவறாது, அனைத்து இடத்திலும். நன்றி, வணக்கம்.